மறுபடியும் அரசியல் வட்டாரத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி விஜயகாந்த் இல்லனா விஜய் இல்ல அப்படின்னு சொல்லி, விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டி குடுத்திருக்கிறாரு. விஜயகாந்த பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. விஜய வச்சு 70,00,000 செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். ஆனா படம் சரியா போகல. மத்த பெரிய நடிகர்கள் படத்துல நடிக்க வைக்கலான்னு ரொம்ப பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா யாருமே ஒத்துக்கல. அப்புறம் விஜயகாந்த் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி விஜயோட அம்மா சொல்ல, உடனே நானும் விஜயகாந்த் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ள, விஜயகாந்த் சார் என்னோட ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உதவின்னு கேட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் அது சரியா இருக்காது. என்ன உதவின்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நேர்லயே அவர் வந்துட்டாரு. நான் அவர்கிட்ட கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். கதை கேட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அடுத்த செகண்ட் எப்போன்னு மட்டும் சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ரூ. 1,00,000 பணம் குடுத்ததுக்கு உதவின்னு கேட்டீங்க. இந்த படத்துக்கு நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் நெனச்ச மாரியே அந்த படம் நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன். விஜயகாந்த் இல்லன்னா விஜய் இல்ல.